சொந்த தொண்டர்கள் சாவதை ஒரு தலைவர் விரும்புவாரா அப்படின்னு ஸ்டாலின் சொன்னார். சொன்ன அடுத்த நாள் விஜய் கரெக்ட், நான் காரணம் இல்ல, நீங்க தான் காரணம்ட்டாரு. அந்த வாய்ப்பு அவர் சரியா பயன்படுத்திக்கிட்டாருன்னு அப்படி எடுத்துக்கலாம். நம்ம அது வாய்ப்பு ஒரு அரசியல்ல என்ன பண்ணணுமோ அதை விஜய் சரியா பண்ணியிருக்காரு. ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு நீதிபதி KN பாஷா தலைமையில் ஒரு குழுவை திமுக நியமித்தது. அது கடைசியில ரொம்ப இறுதியில தானே அதையுமே பண்ணாங்க. ரொம்ப பல ஆண்டுகளாகவே அந்த கோரிக்கை இருக்கும் பொழுது முன்னாடியே திமுக பண்ணியிருக்கலாம் இல்லையா? அதனாலதானே திமுக ஆட்சியில் இல்ல. ஓகே, திமுக தப்பு பண்ணிடுச்சு. பெண்களுக்கு எதிரான பாலியல் தொந்தரவுகள் கடுமையா இருக்கு. ஆனாலும் சட்டமன்றத்துல பதாகைகளை ஏந்தி நிற்கிறது மட்டும்தான் ஒரு எதிர்கட்சியினுடைய வேலையா? என்ன களத்துல ஏகப்பட்ட மாவட்டம் தோறும் போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க. நீ தானே உங்க அப்பா ஓட்டு போட சொன்ன, நீ தானே உங்க அம்மா ஓட்டு போட சொன்ன, நீ தானே பக்கத்து வீட்டு பாட்டியம்மா ஓட்டு போட சொன்ன. தாவே காட்சியில குற்றம் நடந்தா எல்லாத்தையும் அமைதியா வேடிக்கை பார்ப்போம். திமுக ஆட்சியா இருந்தா நாங்க கொந்தளிப்போம். யாரெல்லாம் கூட்டணி கட்சிகள், தோழமை கட்சிகள், இன்றைக்கு அமைச்சரவையில் இடம்பெற்றிருப்பவர்கள், வெளியிலிருந்து ஆதரிப்பவர்கள், திங்க் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம சந்திக்க வந்திருப்பது ரொம்ப முக்கியமான ஒரு நபர். வாரம் நிறைய பேரை சந்திக்கிறோம். ஆனால் இன்றைய சந்திப்பு நிச்சயமா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். காரணம், நம்ம எதிரில் அமர்ந்திருப்பது திரு செந்தில்வேல் அவர்கள். அரசியல் ஆய்வாளர் அப்படிங்கிறத தாண்டி இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு நபராகத்தான் நம்ம அவரை பார்க்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? தாவேகாவினுடைய வெற்றி, திமுகவினுடைய அந்த பின்னடைவு, இதற்கு முதன்மையான காரணம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கு வளர்ச்சி அரசியலை விட கவர்ச்சி அரசியலின் மீதான ஈர்ப்பு இன்னமும் இருக்கிறது என்பதை மீண்டும் இந்த தேர்தல் உணர்த்தி இருக்கிறது அப்படிங்கிறது வருத்தத்திற்குரிய உண்மை. அப்போ திரை கவர்ச்சி அப்படிங்கிறது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு வலிமையான ஒன்று. அதை நம்ம பல காலங்களில் பார்த்துருக்கோம். அது மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுல திமுக செய்த தவறு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்களுடைய திரை கவர்ச்சியை, அதன் மூலம் அவர் பெறப்போகும் வாக்குகளை கணிக்க தவறியது. விஜயை குறை மதிப்பீடு செய்தது. களத்தில் திமுக அஇஅதிமுகவை தான் பிரதான எதிரியாக சித்தரித்தது. இன்னும் ஒருபடி மேல போய் சண்டை அப்படிங்கிறது டெல்லிக்கும் தமிழ்நாட்டிற்குமான சண்டை என்றே அன்றைய முதலமைச்சர் திமுக தலைவர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். ஒரு கருத்தியல் சண்டைக்கு அவர் தமிழ்நாட்டு களத்தை தயார்படுத்தி கொண்டிருந்த பொழுது இங்கே கவர்ச்சி அரசியல் வேகமாக முன்னாடி போயிட்டே இருந்துச்சு. அதை கவனிக்க தவறிட்டாங்க. அதை கவனித்திருந்தால் ஒருவேளை இவ்வளவு மோசமான ஒரு ஒரு சூழல் ஏற்படாமல் இருந்திருக்கலாம். இன்னொன்று மிக முக்கியமான ஒன்று, கூட்டணிகளினுடைய இணக்க போக்கு அப்படிங்கிறது முற்று முழுவதுமாக இல்லை அப்படிங்கிறது அவர்களுடைய தொடர் வாதங்களிலிருந்து தெரிகிறது. இது எல்லாம் சேர்ந்து ஏற்பட்ட ஒரு முடிவு தான் இந்த தேர்தல் முடிவு. முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் எல்லா விஷயத்தையும் ரொம்ப மென்மையோட டீல் பண்றாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் ஒன்று இருக்கு. ஆனா கரூர் சம்பவம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தின ஒரு சம்பவம். அந்த சம்பவத்துல அவர் அதற்கு முதல் காரணமாக சொல்லப்பட்ட விஜய் அவர்களின் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. அப்போ அவர் நடவடிக்கை எடுத்துட்டா ஒருவேளை இது தன்னுடைய கட்சிக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருமோன்னு அச்சப்பட்டாரா, இல்ல இது சாதாரணமா நடந்தது தானே, இதை ஜஸ்ட் லைக் தட் விட்டுறலாம் நினைச்சாரா? இது விட்டதற்கான காரணம் என்ன? ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவையும் சூழலும் இருந்த போது அதை ஏன் திரு ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்திக்காம விட்டார்? 41 பேர் செத்ததுக்கு தாவேகா தலைவர் விஜய் காரணம் இல்லைங்க. சொந்த தொண்டர்கள் சாவதை ஒரு தலைவர் விரும்புவாரா அப்படின்னு ஸ்டாலின் சொன்னார். சொன்ன அடுத்த நாள் விஜய் கரெக்ட், நான் காரணம் இல்ல, நீங்க தான் காரணம்ட்டாரு. அந்த வாய்ப்பு அவர் சரியா பயன்படுத்திக்கிட்டாருன்னு அப்படி எடுத்துக்கலாம். நம்ம அது வாய்ப்பு, ஒரு அரசியல்ல என்ன பண்ணணுமோ அதை விஜய் சரியா பண்ணியிருக்காரு. அவர் பயன்படுத்தி கொண்டார். ஓகே, பயன்படுத்தி கொண்டார். அவர் தனக்கு சாதகமாக அவர் அது உத்தின்னு கூட சொல்ல முடியாது, குயுக்தி. நீங்க எப்படி அது சரியான நீங்க அறம் அப்படின்னு நின்று பேசுனீங்கன்னா அதுல விஜய் செய்தது தவறு. அரசியல் என்று பேசுனீங்கன்னா வெற்றிக்காக எதையும் செய்யலாம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டீங்கன்னா விஜய் அவருடைய பார்வையில, என் பார்வையில் இல்ல, அவருடைய பார்வையில அவர் செஞ்சது சரி அப்படிங்கிற இடத்துக்கு தள்ளப்படுது. திமுக தான் இப்போ மக்களுடைய குரலாக சட்டமன்றத்திலையும் சரி களத்திலையும் சரி நிற்கணும். ஒரு கடந்த ஒரு மாத காலத்திலேயே ஏகப்பட்ட சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், அதை தாண்டி நிறைய பிரச்சனைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். மின்சார வெட்டில இருந்து பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் 6 மாச காலம் டைம் தரோம் உங்களுக்கு அப்படிங்கிறாரு. அது எந்த விதத்துல சரின்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னும் அதே மென்மையான போக்கை ஸ்டாலின் கையாண்டு கொண்டே இருக்கிறாரா? அது கட்சிக்கு சரியா இருக்குமா? இல்ல, அப்படி இல்லை. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. 6 மாத கால அவகாசம் அப்படிங்கிறது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்த போது சொன்னது. சரி, என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுவோம்ப்பா, புதுசா ஒரு
ஒரு இளைஞர் படை வந்திருக்கிறது, நம்ம அடுத்த நாளே அவங்க மேல போய் நம்ம வந்து விமர்சனத்தை வைக்க முடியாதுன்னு சொன்னார். அது ஏற்புடையதுதான். ஆனா அந்த 6 மாத கால அவகாசம் எதற்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்க 2500 கொடுக்க போறீங்களா இல்லையா, உங்களுடைய 6 சிலிண்டர் கொடுக்க முடியுமா இல்லையா, இது போன்ற உங்களுடைய நிர்வாகம் சார்ந்த விடயங்களுக்கு 6 மாத கால அவகாசம். ஒரு அமைச்சரின் நிர்வாகத்தை பற்றி விமர்சிப்பதற்கு 6 மாத கால அவகாசம். ஆனா அந்த அமைச்சருக்கு தன் துறை எது என்றே தெரியாத போது அதை 6 மாசம் கழிச்சு விமர்சிக்க முடியாது. கண்டிப்பா சுற்றுலாத்துறையா சுற்றுச்சூழல் துறையான்னு தெரியாத ஒரு அமைச்சரை 6 மாசம் கழிச்சு தான் விமர்சிப்பேன்னு இருக்க முடியாது. அப்ப ஸ்டாலினுமே விமர்சிக்க தொடங்கி விட்டார். நேற்று முன்தினம் ஆற்காடு வீராசாமி அவருடைய பேரன் திருமணத்தில் கடுமையான விமர்சனங்களை அரசின் மீது வைத்திருக்கிறார். நேற்று சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்குகின்ற பொழுது எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திரையில் ஹீரோ தரையில் வில்லன், வாயில ஏதாவது வருமா சிஎம் சார், பதில் சொல்லுவீங்களா இல்லையா, வாயை எப்ப திறப்பீங்க சிஎம் சார்ங்கிறதுல ஆரம்பிச்சு திரையில் ஹீரோ தரையில் ஜீரோ எல்லா கேள்வியும் எழுப்பிட்டாங்க. மாற்றமல்ல ஏமாற்றம், தூய சக்தி அல்ல துயர சக்தி என்ற பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு எதிரான அவங்க வந்து பதாகைகளை ஏந்தி அவங்க வந்து நேற்று சட்டமன்றத்தில் வந்து அதை நம்ம பார்த்தோம். ஆனா அதை தாண்டி குறிப்பிட்டு சொல்லும்படியான போஸ்கோ வழக்குகள் தாவேகா நிர்வாகிகள் மேலேயே போடப்பட்டிருக்கு. ஏகப்பட்ட இடங்கள்ல சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு எதிரான பாலியல் தொந்தரவுகள் கடுமையா இருக்கு. ஆனாலும் சட்டமன்றத்துல பதாகைகளை ஏந்தி நிற்கிறது மட்டும்தான் ஒரு எதிர்கட்சியினுடைய வேலையா? இந்நேரம் களத்துல ஏகப்பட்ட மாவட்டம் தோறும் போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்களாமா? ஏன் இன்னும் இந்த மென்மையான போக்கை திமுக கையாள்கிறது? 2 சிக்கலை நான் சொல்லுவேன். திமுக ஆட்சியில் இருந்த போது திமுக கூட்டணியில் இருந்த இடதுசாரிகள் திமுக எதிராக போராட்டம் பண்ணியது உண்டா? பண்ணியிருக்கிறாங்க. திமுக மீதான விமர்சனம் பரவல வச்சிருக்காங்க. காங்கிரஸோ கம்யூனிஸ்டுகளோ விசிகாவோ எல்லாருமே பண்ணியிருக்கிறாங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய குறிப்பாக எந்த பிரச்சனையா இருந்தாலும் முதலில் போராட்ட களத்திற்கு வந்து போராடுவது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யாரை சொல்லலாம் அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளை சொல்லலாம். அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த விஷயத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்க தெரியல, நீங்க சொல்லுங்களேன். ஏதாவது சொல்லியிருக்கிறாங்க? இல்ல சொல்லல. இன்றைக்கும் மரியாதைக்குரிய பே சண்முகம் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலே பொதுச் செயலாளர், மாநில செயலாளர், திமுக மீதான விமர்சனம் பார்வைக்கிறார். ஆனா எதிர்த்து கோஷங்களை இட்டு முழக்கங்களை இட்டு சிஎம் வாய் திறக்க வேண்டும் என்று கோஷமிட்ட திமுக இன்னும் கொஞ்சம் வீரியமா போராட வேண்டும் என்று ஒரு கேள்வி சமூகத்திலிருந்து எழுகிறது. ஒரு மாதத்திற்கு முன்பு வரை திமுக கூட்டணியில் இருந்த போதும் திமுகவை கடுமையாக விமர்சித்தவர்கள் இவ்வளவு குற்றங்கள் நடக்கின்ற பொழுது ஏன் அமைதியாக இருக்கிறார்கள் என்ற கேள்வி எழல பாத்தீங்களா? இதுவே ஒரு விதமான பிரிவிலேஜ். இதுவுமே திமுக இல்லாத பிரிவிலேஜ். அந்த கேள்வி நான் பிரிவிலேஜ் நான் உங்களை சொல்லல. இது பொது சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரிவிலேஜ் சொல்றேன். பொது சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரிவிலேஜ் இல்ல. இவங்களாவது இப்ப ஒரு கூட்டணியில இணக்கமா சேர்ந்து பயணிக்கிறாங்க, அது தப்பு இல்ல. எதிர்நிலையில இருக்கிற திமுகவே மாவட்டம் தோறும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை பண்ணலையே. நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். திமுக கூட்டணியில் இருந்த போது இவர்கள் இதை செய்தார்கள். திமுகவை நோக்கி எரியப்பட்ட அம்புகளுக்கும் கற்களுக்கும் யார் பதில் சொல்ல வேண்டிய தேவை இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக தான். ரைட். ஆனால் இன்னைக்கு தாவேகாவை நோக்கி எரியப்படும் அம்புகளுக்கும் தாவேகாவை நோக்கி வீசி எறியப்படும் கேள்விகளுக்கும் பதில்கள் எங்கிருந்து வருகின்றன அப்படின்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸிடம் இருந்து வருகிறது, கம்யூனிஸ்டுகளிடம் இருந்து வருகிறது. தாவேகா பேசுவதே இல்லை. இந்த முதலமைச்சர் வாயை திறப்பதில்லை. ஏன் வாய் திறக்க மறுக்கிறார் முதலமைச்சர் என்று இன்றைக்கு ஆஸ்டின் அவர்கள் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்புகிறார். இந்த பாலியல் குற்றங்கள் தொடர்பாக சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பி முதலமைச்சர் இங்கே அமர்ந்திருக்கிறார், அவர் பதில் சொல்ல வேண்டும் என்று காத்திரமான கேள்விகளை வீசுகிறார். கண்டிப்பா அமைச்சர் ஆதவர்ஜுனா எழுந்து சொல்கிறார், முதலமைச்சருக்கு எப்பொழுது பேச வேண்டும் என்று தெரியும், அப்பொழுதுதான் பேசுவார் என்று சொல்கிறார். என்னுடைய கேள்வி, இந்த நாட்டில் திமுக மட்டும் தான் இதை கேட்கணுமா? இல்ல சார், நீங்க வெறும் அரசியல் ஆட்சியோட சம்பந்தப்பட்டு கேட்கணும். இல்ல நீங்க ஆட்சியா இல்ல மக்கள் கூட நிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். இல்ல இல்ல நான் மாத்தி சொல்றேன். மக்கள் கேட்கட்டும். திமுக கூட நிற்கின்றீங்க. திமுக கூட நிக்க வேண்டாங்க. மக்களுக்கு பொறுப்பு வரட்டும்ங்கற. மக்களுக்கு பொறுப்பு வரட்டும். எப்ப கேட்பீங்க நீங்க? எப்ப கேட்பீங்க நீங்க? எப்ப இந்த மக்கள் இதை கேட்பாங்க? வெகுஜன மக்கள் எப்பொழுது கேட்பீர்கள்? 41 பேர் இறந்த போதும் நான் வந்து அது இந்த சமூகத்தை பொது மனசாட்சியை ஒழுக்காது. 3 வயது குழந்தை இருந்தாலும் பொது மனசாட்சியை ஒழுக்காது. மின்வெட்டிற்கு இன்னமும் ஈஸியா திமுக மீது பழி போட்டு தப்பிக்க முடியும். மதிமயக்கப்பட்ட ஒரு சூழல் வந்து சமூகத்தில் இருக்குதோ அப்படிங்கிற ஒரு ஆற்றாமையும் கோபமும் இருக்குல்ல. நாளைக்கு உன் பக்கத்து வீட்டுக்கு வரும், இது நம்ம வீட்டுக்கே வரும், பேராபத்து. ஏன்னா பிரதானமாக வாக்களித்தவர்கள் தாவேகா சூப்பரா ஆட்சி அமைக்கும் என்று சொல்லி வாக்களித்தவர்கள் முதல்ல ரோட்டுக்கு வாங்கிறேன். ஏன்னா நீ தானே பேசுன,
நீ தானே சொன்ன பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, நீ தானே பேசுன, நீ தானே இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்ட, நீ தானே உங்க அப்பா ஓட்டு போட சொன்ன, நீ தானே உங்க அம்மா ஓட்டு போட சொன்ன, நீ தானே பக்கத்து வீட்டு பாட்டி அம்மா ஓட்டு போட சொன்ன. உனக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா? இந்த 3 வயது குழந்தையின் மரணத்திற்கு நீ பொறுப்பு எடுக்க போறியா இல்லையா? உன் மனசாட்சி உழுக்குதா இல்லையா? உன் மனசாட்சி உறுத்தலைன்னா நீ எவ்வளவு தூரம் மனசாட்சி அடமானம் வச்சுட்டு நீ எவ்வளவு கேவலமான ஒரு வேலையை செஞ்சிருக்கேங்கிறத நீ யோசிச்சுக்கோ. இப்போ தமிழகத்தில் நடக்கிற ஆட்சிக்கு வருவோம். கடந்த அந்த 1 மாத கால ஆட்சியில் நிறைய விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் தாவேகா விஜய் தலைமையிலான இந்த ஆட்சியை இந்த ஒரு சில விஷயங்களுக்கு பாராட்டலாம் அப்படின்னு எதுவுமே இல்லையா? ஒன்று கூட இல்லையா? என்ன விஷயம்? நிச்சயமா இருக்கு. அவரே அவருக்கான உணவை எடுத்து வந்து அவரே சாப்பிடுகிறார். சரி, அது உள்ளபடியே ஒரு பாராட்டக்கூடிய. நிர்வாக ரீதியா கேட்கிறேன். அது நிர்வாகம் இல்லையா? அது நிர்வாகம் தானே. அவர் உணவை அவரே அப்படிதான் அவங்க நம்புறாங்க. நீங்க அதை நிர்வாகம் நீங்க நம்பலைன்னா அதுக்கு நான் என்ன பண்றது? அது பாராட்டக்கூடிய அம்சம் தான். இருந்தாலும் நீங்க சீரியஸா கேட்டதுனால நான் சீரியஸா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட 1000 ரூபாய் இப்பொழுதும் கொடுக்கப்படுகிறது. அதற்காக வாழ்த்துகிறேன். ஸ்டாலின் அவர்களால் கொண்டு வரப்பட்ட மகளிர் விடியல் பயணம் இப்பொழுதும் தொடர்கிறது. அதற்காக பாராட்டுகிறேன். ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த வீடு தேடி செல்லும் மக்களை தேடி மருத்துவம் இந்த ஆட்சியிலும் தொடரும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார். அதற்காக பாராட்டுகிறேன். இப்படி ஸ்டாலின் ஆட்சியினுடைய நலத்திட்டங்களை தவிர வேற எந்த நலத்திட்டமும் இல்லாவிட்டாலும் ஸ்டாலின் ஆட்சியினுடைய நலத்திட்டங்கள் இந்த ஆட்சியிலும் தொடர்கிறது. அதற்காக நான் பாராட்டுறேன். அந்த திட்டங்கள்லாம் அப்படியே தொடருது. ஆனா நாள் முதல்வன் திட்டத்திற்கு மட்டும் பேர் மாற்றி இருக்கிறார்களே, அதற்கு காரணம் என்னவா இருக்கும்? அதுதான் இப்போ பாத்தீங்களா, நான் பாராட்டி முடிக்கிறதுக்குள்ள விமர்சனம் வந்துருச்சு பாத்தீங்களா. இதுதான் நான் முதல்வன் பேரை மட்டும் மாற்றல. நான் முதல்வன் திட்டத்தினால் பலன் பெற்ற அல்லது நான் முதல்வன் திட்டம் தொடர்பான காணொலிகளை கூட சமூக வலைதளத்திலிருந்து நீக்கியிருக்கிறாங்க. அது ஏன்னு தெரியல. ஒருவேளை முதல்வன் என்ற பெயர் விஜய்க்கு உடன்பாடு இல்லாத பெயரா இருக்கலாம். முதல்வன் என்றால் நான் ஒருத்தர் தான், விஜய் மட்டும்தான் முதல்வர். நீங்க நான் முதல்வன் என்று நீங்கள் நினைத்து வாருங்கள். உங்கள் துறையில நான் தான் முதல்வன், நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நீங்க நினைச்சு வாங்கன்னு சொல்லித்தான். நான் மட்டும் இங்கே முதலமைச்சர் அல்ல, நீங்கள் எல்லோரும் முதல்வர். அமைச்சர் அல்ல, முதல்வர். முதலாவது. அது வந்து நீங்க ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம், அல்லது வேற ஏதோ ஒரு துறையில சாதிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல உருவாக்கப்பட்ட ஒன்று. அது எப்படி நான் ஒருத்தர் தான் அங்க முதல்வர். அந்த முதல்வர் முதலமைச்சர் அப்படிங்கிறது என்னை தாண்டி யாருக்கும் இருக்கக்கூடாதுன்னு ஒருவேளை விஜய் நினைக்கிறாரோ என்னமோ தெரியல. அதனால அந்த ஒவ்வாய்மையின் காரணமாக அந்த பேரை வந்து மாற்றி இருக்கலாம். பேரை மாத்திட்டீங்க, வீடியோக்கள் எல்லாம் அழிச்சிட்டீங்க. பட் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பலன் பெற்று ஐஏஎஸ் ஆயிருக்கிறாங்கல்ல, அவங்களை என்ன பண்ண போறீங்க? நாடு கடத்த போறீங்களா? அவங்க கடைசி வரை யாரால் தங்களுக்கு இந்த பலன் கிடைத்தது, யாரால் பலன் பெற்றோம், இந்த திட்டம் தங்களுக்கு எப்படி பயன் தந்தது என்பதை நிச்சயமாக அவங்க மனதிலிருந்து போய் அளிக்க முடியாதுல்ல. அவங்க இதயத்தில் அந்த உணர்வு இருக்கும்ல. அது இருக்கிற வரைக்கும், மகளிர் விடியல் பயணம் தொடரும் வரை, நான் முதல்வன் திட்டத்தின் பெயரை மாற்றியிருந்தாலும் அந்த திட்டத்தால் பலன் பெற்றவர்கள் இருக்கும் வரை இங்கே முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். தாவேகா அரசு, விஜய் தலைமையிலான அரசு மத்திய அரசோட ஒரு இணக்கமான சூழலை மாநிலத்தினுடைய நலன் சார்ந்து மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்குதா? ஏன் கேட்குறேன் அப்படின்னா, சட்டமன்றம் தொடங்கும் போது தமிழ் தாய் வாழ்த்து பிரச்சனையில தான் ஆளுநர் ரவி கோச்சிக்கிட்டு போனாரு. ஒரு பெரிய முரண் இருந்தது திமுகவுக்கும் ஆளுநருக்கும். அந்த முரணை இவங்க ரொம்ப எளிமையா கையாண்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி. தமிழ் தாய் வாழ்த்தும் முன்னாடி போடணும், போட்டாச்சு. நீங்க கேட்ட தேசிய கீதத்தையும் போட்டோம், பிரச்சனை இல்லை. என்னுடைய தமிழ் தாய் வாழ்த்தும் முதன்மையாக ஒழிக்கப்பட்டுருச்சு, நீங்க கேட்டதையும் செஞ்சுட்டோம். இப்போ நம்ம முரண் இல்லாம மக்களுடைய நலன்ல கவனம் செலுத்துவோம் அப்படின்னு விஜய் ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா ஒரு பேச்சு இருக்குல்ல, அதுல நியாயம் இருக்கிறதாவும் நமக்கு தெரியுதுல. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மாநில நலனை விட அந்த மோதல் போக்கு முக்கியமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இப்போ எழுது. தமிழ் தாழ்த்து நீங்க முதல்ல பாடியிருக்கிறீங்க, தேசிய கீதத்தை 2 முறை பாடியிருக்கிறீங்க. ஆமா, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நீங்க சொன்ன மாதிரி அதுல அதனால இப்ப என்ன கெட்டு போச்சு? பிரச்சனை அதல்ல. ஆணவ படுகொலைகளுக்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் கோரிக்கை வைக்கப்பட்டுச்சு. இப்பொழுதும் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர், என்னுடைய நெஞ்சிற்கினிய நண்பர் மாண்புமிகு வன்னியரசு அவர்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்துகிறார். இந்த கூட்டத்தொடரிலே அது நிறைவேற்றப்படும் என்று அவர் நம்பிக்கை தெரிவிக்கிறார். ஆளுநர் உரையில் அது இடம்பெற்றதா? நீங்க செய்ய வேண்டியது இதல்ல. நீங்க கொடுத்த வாக்குறுதிகளுக்கு ஆளுநரிடம் ஒப்புதல் பெற்று சட்டமியற்றி ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு நீதிபதி KN பாஷா தலைமையில் ஒரு குழுவை திமுக நியமித்தது.
அந்த குழுவின் அறிக்கைகளை பெற்று மிக வேகமாக நீங்க அதை செய்யணும். அது கடைசியில ரொம்ப இறுதியில தானே அதையுமே பண்ணாங்க. Yes. ரொம்ப பல ஆண்டுகளாகவே Yes. அந்த கோரிக்கை இருக்கும் Yes. பொழுது அது முன்னாடியே Yes. திமுக Yes. பண்ணியிருக்கலாம் இல்லையா? அதனால தானே திமுக ஆட்சியில் இல்ல. ஓகே. திமுக தப்பு பண்ணிடுச்சு. நீங்களும் அதே தப்பு பண்ண போறீங்களா? வச்சுப்போம். திமுக பண்ணது தப்பு, நீங்க அதே தப்பு பண்ண போறீங்களா? அதுக்கு மாற்றாகத்தானே உங்களை மக்கள் கொண்டு வந்திருக்காங்க நீங்க சொல்றீங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? ஏன் அதை பேசல? ஒன்று, இதை தாண்டி ஆளுநருக்கு நீங்க அடுத்தடுத்து சட்ட மசோதாக்களை நிறைவேற்றி அனுப்புவீங்க. அந்த சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் எப்படி ஒப்புதல் தரப்போகிறார், ஆளுநர் என்னெல்லாம் செய்ய போறார், இதுல இருந்துதான் அந்த இணக்கப்போக்கா முரண்பாடாங்கிறது இங்கே தான் வெளிப்படும். திமுக ஏதோ ஆர்.என். ரவியோடு போய் சண்டை செய்யணுங்கிறதுக்காகலாம் சண்டை செய்யல. ஒரு மசோதாவை நிறைவேற்றி அனுப்புவாங்க, அதன் மீது எந்த முடிவும் எடுக்காமல் அவர் காலம் தாழ்த்துவார். சண்டை போட்டு திமுக எல்லாத்தையும் சாதிச்சு மேலோட்டமா தயவு செய்து மக்கள் அதை பார்க்க கூடாது நான் கேட்கிறேன். 7 பேர் விடுதலை, ராஜீவ் படுகொலைகள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த 7 பேருடைய விடுதலையை சாத்தியமாக்குவேன் என்று திமுக தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது, சாத்தியப்படுத்தி காட்டிச்சு. இஸ்லாமிய சிறைவாசிகளில் விடுதலை, குறிப்பிடத்தகுந்தவர்களை விடுதலை செய்து விட்டது, சிலரை நீண்ட நாள் பரோல வச்சுக்கிட்டே இருக்குது, இதை செஞ்சது. இன்னும் கொஞ்சம் பேர் உள்ள இருக்கிறாங்க, அவங்க விடுதலை ஆகும். ஆனால் இதையெல்லாம் கேட்கக்கூடியவர்கள் திரு விஜய் அவர்கள் தமிழ் தாய் வாழ்த்துக்கு முதல்ல இடம் கொடுங்க என்பதை கூட யார்கிட்ட போய் கேட்க வேண்டியிருக்குது? பிரதமர்கிட்ட போய் கோரிக்கை வைக்க வேண்டியிருக்குது. அது பிரதமர்கிட்ட வைக்க வேண்டிய கோரிக்கை, அது நீங்க வச்சீங்க. அடுத்தடுத்த நாட்கள்ல நீங்க என்ன எதெல்லாம் வைக்க போறீங்க நம்ம பார்ப்போம். பிரதமர்கிட்ட போய் டீசல் விலை ஏறிட்டு இருக்கு, பெட்ரோல் விலை ஏறிட்டு இருக்கு, அப்படியே விமானத்தை எடுத்துட்டு டெல்லி போலாமே, போய் பிரதமர்கிட்ட வலியுறுத்தலாமேன்னு கேட்டவர் விஜய். எப்ப? ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தபோது. இப்ப டீசல் விலை ஏறிடுச்சு, பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, விமானத்தை எடுத்துட்டு போனீங்களே, யாரெல்லாம் கேட்டீங்க? நீங்க பாலியல் வன்கொடுமைகள்ல வெறும் பாலியல் வன்கொடுமை இல்ல, எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. ஒரு 3 வயது குழந்தை கோவையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறார். அதை விட பெரிய கொடுமை, அந்த குழந்தையின் தாய்க்கு தெரியாமல் அந்த குழந்தையின் சடலம் எரியூட்டப்படுகிறது. கேட்பார் இல்ல. 50க்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் தாவேகா நிர்வாகியிடமிருந்து கைப்பற்றப்படுகிறது. அவன் தாவேகா நிர்வாகி பல பெண்களை பாலியல் தொழிலுக்கு தள்ளி இருக்கிறான் என்று கதறுகிறார்கள். பெரும் போரே வெடிச்சிருக்கணும், வெடிக்கல. அந்த போரை யார் தொடுத்திருக்கணும்? உங்களுக்கு பங்கு இல்லையா? நிச்சயமா எனக்கு பங்கு இல்லையா? ஒரு நிமிஷம். இங்க பாக்குற வாக்களித்த தாய்மார்களுக்கு பங்கு இல்லையா? தாவேகாவுக்கு ஓட்டு போட்ட சகோதரிகளுக்கு இதுல பங்கு இல்லையா? திமுக தான் கேட்கணுமா? திமுக கேட்கல சார், வச்சுப்போம். கேட்கல, வாங்க. நீங்க கேட்க மாட்டீங்க, ஓட்டு போட்ட தாய்மார்கள் கேட்க மாட்டீங்க. உங்க வீட்டுல 3 மணி நேரம் கரண்ட் போச்சுன்னா ரோட்டுக்கு வரீங்கல்ல, மின்வெட்டுக்கு ரோட்டுக்கு வரீங்களா சார்? 3 வயது குழந்தைக்கு ரோட்டுக்கு வரணுமா இல்லையா? 2 தாவேகா நிர்வாகிகள் ஒரு பெண்ணை மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வல்லுறவு செய்ததாக அந்த பெண் குற்றம் சாட்டுகிறார். நான் எம்எல்ஏ போய் சொல்றேன், தாவேகா எம்எல்ஏ கூட்டு வர சொன்னது தாவேகா எம்எல்ஏ தான் என்று அந்த நிர்வாகிகள் சொல்லுகிறார்கள். தமிழ்நாட்டில் இதுல ஏதாவது ஒண்ணு திமுக ஆட்சியில் நடந்துருச்சுன்னா தமிழ்நாட்டில் பெரிய புரட்சி வெடிச்சிருக்கும் சார், நான் எழுதி தரேன். அப்போ இங்க குற்றங்கள் அல்ல பிரச்சனை, குற்றங்கள் யார் ஆட்சியில் நடக்கிறது என்பதுதான் பிரச்சனையா இருக்கு. தாவேகா ஆட்சியில் குற்றம் நடந்தா எல்லாத்தையும் அமைதியாக வேடிக்கை பார்ப்போம். திமுக ஆட்சியா இருந்தால் நாங்கள் கொந்தளிப்போம். யாரெல்லாம்? கூட்டணி கட்சிகள், தோழமை கட்சிகள், இன்றைக்கு அமைச்சரவையில் இடம்பெற்றிருப்பவர்கள், வெளியிலிருந்து ஆதரிப்பவர்கள், வாக்கு செலுத்திய சகோதரிகள், இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள், திரைப்பட நடிகர்கள். இன்னைக்கு ஒரு திரைப்பட நடிகர் பேட்டி கொடுக்கிறார், எங்கேயோ ஒரு இடத்துல அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடக்கிறதுக்காக இதெல்லாம் பெருசுபடுத்த முடியுமா? உன் வீட்டில் நடந்தாலும் இதே மாதிரி தான் பேசுவியா? அப்போ எங்க வேதனை வருதுன்னா, திமுக ஆட்சியில் நடந்தாலும் தவறு, அதிமுக ஆட்சியில் நடந்தாலும் தவறு, தாவேகா ஆட்சியில் நடந்தாலும் தவறுன்னு பேசுனா ஒரு நியாயம் இருக்கு. திமுக ஆட்சியில் நடந்தால் மட்டும் தவறு, தாவேகா ஆட்சியில் நடந்தால் நாங்கள் கள்ள மௌனம் சாதிப்போம் என்று சொல்வது இந்த குற்றவாளிகளை விட மௌனம் காப்பவர்களின் குற்றம் இருக்குல்ல, அது பெரும் குற்றம். ஆங்காங்கே இருக்கக்கூடிய லோக்கல் நிர்வாகிகள் ஆங்காங்கே பிரச்சனைக்கு போராடுறாங்க. ஒன்று. இன்னொன்று, நான் சொன்ன மாதிரி ஒருமித்து சட்டப்பேரவை கூடுகின்ற பொழுது சட்டப்பேரவையில் தங்களுடைய எதிர்ப்பை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். திமுகவுடைய மாணவர் அணி அடுத்து போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் ஓரிரு நாளில் போராட்டம் பண்ண போறாங்க, களத்துக்கு வர்றாங்க. என்னுடைய கேள்வி, இந்த நாட்டில் திமுக மட்டும் தான் இதை கேட்கணுமா? பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக கடந்த ஆட்சியில் விமர்சித்து ரீல்ஸ் பதிவிட்டு தாவேகாவை ஆதரித்து ரீல்ஸ் போட்ட சகோதரிகள் ஒரே ஒரு ரீல்ஸாவது பதிவு பண்ணுங்க, போடுங்க, நியாயம் கேளுங்க. அப்படி கேட்டீங்கன்னா நாளைக்கு திமுக ஆட்சிக்கு வந்தாலும் பயப்படும், அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் பயப்படும். டேய் மக்கள் கேள்வி கேட்பான்டா, யாரா இருந்தாலும் மக்கள் கேள்வி கேட்பாண்டாங்கிற பயம் வரும்.